அதியா என்ன டிஃபன் என்ன செய்ய போற? இட்லியும் சாம்பாரும். டெய்லி இதே இட்லி தானா? அப்புறம் எதுக்கு என்கிட்ட இந்த மினி இட்லின்னு ஒண்ணு வாங்கினேன்? அது எங்க? இதுல பண்ணி கொடு. இந்த குட்டுவோட அப்பாக்கு ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி மினி இட்லி வேணுமா? நான் செய்யறதுக்குள்ளேயே அந்த பைபிளையா ரெசிபி ஷேர் பண்ணிட்டு இருக்கு. இப்படி செய்யக்கூடாது. ஹோட்டல்ல குட்டி குட்டி இட்லியை போட்டுட்டு அது மேல கொஞ்சமா நெய் விட்டுட்டு அப்புறம் தண்ணியா இருக்கணும் சாம்பார். நீ என்ன கெட்டியா செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நொய்யின்னு சொல்லிட்டே இருந்தேன். உனக்கு தேவை மினி இட்லி அவ்வளவுதானே, நான் இப்ப செஞ்சு கொண்டு வரேன், போய் உட்காருன்னு சொல்லிட்டு அடிச்சு பத்தி விட்டாச்சு. எனக்கு குட்டுக்கு இந்த இட்லினாலே பிடிக்காது. நாங்களா தோசை செய்க்கோ அதே இட்லி மாவு தான், ஆனா குட்டி குட்டியா ஊத்துறோம். ஆனா இந்த டேஸ்ட் பார்த்தா வேற மாதிரி இருக்கு, நல்லா இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் எதுவும் போடாம சாம்பார் செஞ்சு வச்சிருந்தேன். பாசி பருப்பு துவரம் பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வெங்காயம் தக்காளி ஜீரகத்தெல்லாம் நல்லா வணக்கி அரைச்சு எடுத்து எல்லாத்தையும் வேக வச்ச பருப்புக்குள்ள ஊத்திட்டு சாம்பார் மசாலா குழம்பு மசாலா எல்லாம் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு எனக்கு கொஞ்சம் சாம்பார் கெட்டியாயிருச்சு. இது ஹோட்டல் மாதிரி இல்ல, ஹோட்டல்ல நல்லா தண்ணியா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொன்னதுக்கு டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு.